பிராமின்ஸா இருக்கட்டும், நிறைய தமிழர்களா இருக்கட்டும், இந்த கேலண்டர்லயே நெறைய சீக்ரெட்ஸ் இருக்குங்க. அதாவது நம்ம வந்து சித்திரை மாத பிறப்புன்னு சொல்லுவோம். ஆனா, இந்த பிராமின்ஸ்ங்களுக்கு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, 10 நாள் முன்னாடியே அவங்களுக்கு வருடம் பிறந்துரும். அப்ப வந்து அவங்களுக்கு வந்து மார்கழி மாதம் 15 நாள் ஆன உடனே தை மாசம் பொறந்துரும். அதனால அவங்க மார்கழி மாதத்துல கல்யாணம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. நெறைய கொஸ்டின்ஸ் வரும். ஆடி மாசத்துல பிராமின்ஸ் கல்யாணம் பண்றாங்களே! அப்படின்றதெல்லாம் கேள்வி கேட்பாங்க. ஆனா மார்கழி மாதம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க புண்ணியமான ஒரு மாதம். அதுல வீடு மாறலாமா? அப்படின்னா மாறலாம். ஆனா ஹவுஸ் ஓனர் மாற விட மாட்டாங்க. ஏன்? அது தேவர்களுக்கு புண்ணியமான காலம். அந்த இடத்த எடுக்கும்போது சுத்தமா லட்சுமிய எடுத்துட்டு போயிருவதாக அவங்களுக்குள்ள ஒரு ஐதீகமே தவிர, ஒரு மனிதன் தன்னோட வளர்ச்சிக்காக ஒரு கம்பெனி சேஞ்ச் பண்றது, ஒரு கம்பெனில நான் ஒரு ஹோமம் பண்ணலான்ட்டு இருக்கேன். வளர்ச்சிக்காக நீங்க தொடுற காரியங்கள் எல்லாம் ஏன்னா மார்கழி மாதம் அப்படிங்கிறது வந்து தனுர் மாதம். தனுர் மாதம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க குரு பகவானுடைய மாதம் அது. ஏன்னா குரு ஆட்சி பெறக்கூடிய ராசி அது. அப்படி இருக்கும்போது மார்கழி மாசத்த எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றோம்னா, சூரியன் எந்தெந்த ராசிக்குள்ள போறாங்களோ, அந்த ராசிய தான் தமிழ் மாதம் நம்ம குறிச்சு வச்சிருக்கோம்.